கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலை அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற மலை இல்லை, நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், நம்ம சரீரத்துல உள்ள பலவீனங்கள், நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் எது நம்மை தடுக்கிறதோ அதுவே உங்கள் மலை. நீங்க படுத்தா தூக்கம் வராம எது உங்களை முழிக்க வைக்கிறதோ அதுதான் என்னது? மலை. இந்த மலையை பார்த்து என்ன செய்யணுமா? பேசணுமா? நீங்க பிரச்சனையை பத்தி பேசுறது ஜீவன் கிடையாது. பிரச்சனையை பார்த்து பேசுறது தான் என்னது? ஜீவன். அவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசும்போது அந்த மலை பெயர்ந்து என்ன செய்யுமா? சமுத்திரத்துல போய் விழும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல். இதுதான் நமக்கு வரமாட்டேங்குது இல்லையா? இருதயத்துல என்ன வந்துருது? சந்தேகம். ஏன் வருது தெரியுமா? சத்தியம் அதுக்கும் பதில் சொல்லுது. மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் இல்லையா? யோவான் ஸ்நானகன் மனுஷங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, இப்படிதான் நாம இருந்தோம், இதுல இருந்து மீட்டுதான் தேவனுடைய பிள்ளையாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசுமா? வாய் பேசும். இவ்வளவு நேரம் நாவின் அதிகாரத்தை பார்த்தோம். இந்த வார்த்தைய பேசுறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இருதயத்துல எதை நிறைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும்? வெளியே வரும். ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில இருந்தாதான் எதுல வரும்? அகப்பையில வரும். சட்டியில இல்லாட்டி என்ன செய்யாது? வராது. நீங்க இருதயத்துக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்றால் வாயில் என்ன வராது? ஜீவன் வராது. இதற்கும் இன்னொரு சத்தியம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லா பாருங்க, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் எதை கெடுக்குமா? நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு. இதுல பாவமான பேச்சுன்னு என்ன செய்யல? போடல. என்ன பேச்சா? தேவையில்லாத பேச்சு எதை கெடுக்குமா? நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த ப்ரோக்ராம் பாவம் இல்லையே, இது உலகத்துல உள்ள ஒரு விஷயம் தானே. உலகம் இதை என்ஜாய் பண்ற ஒரு விஷயம், இதுல பாவம் இல்லையே, இதை நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்க இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பும். அதுதான் உங்க வாயில வரும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் தேவனை விசுவாசிக்க நம்மை விடாது. நீங்க எதை அதிகம் பாக்குறீங்களோ அதை தான் உங்களால நம்ப முடியும். உலகம் தேவனுக்கு எதிரானது. இதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எளிதாக இருக்கும். உலகம் தேவனுக்கு எதிரானது. உலகம் தேவனோடு உறவு கொள்ள நம்மை அனுமதிக்காது.
ஏன்னா உலகம் பிசாசோட கையில இருக்குது. எந்த வழியில அவருடைய பிள்ளைகளை திசை திருப்பலாங்கிறதற்காக அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகாத சம்பாஷணைகள், அது பாவமாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லாத பேச்சுகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பினீர்கள் என்றால் இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் அந்த ஜீவன் என்ன செய்யாது? வெளிப்படாது. டபுள் மைண்டாதான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு ஒரு நேரம் நம்ம பேசுவோம். அடுத்த முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் என் வலி போகலையே. நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு வாய் பேசும். அடுத்த சமயம் நான் எத்தனை நாள் தான் சொல்றது, இன்னும் நான் ஜெயிக்கிற மாதிரியே இல்லையே. ஏன் இந்த டபுள் மைண்ட் வருது? இருதயம் எதால் நிரம்பி இருக்கிறது? நம்மள நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். எதை நிரப்பி வச்சிருக்கிறோமோ அதுதான் வாயில என்ன செய்யும்? வரும். இதுக்கு பவுல் அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொல்றாரு, மோசம் போகாதிருங்க. ஆகாத சம்பாஷணைக்கு அவர் என்ன சொல்றாரு? மோசம் போகாதப்பா நீ. ஏன்னா அது ஜீவனை என்ன செஞ்சிரும்? தடுத்துரும். அவர் செயல்படுறது அதை என்ன செய்யும்? தடுக்கும். அப்ப ஜீவனை பேசுறது மாத்திரம் இல்ல, அத விசுவாசத்தோட நம்ம பேசணும்னா நம்ம இருதயம் எதால் நிரம்பி இருக்கிறது? இருதயத்துக்கு கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, வாய் மூலமாக, அந்த ட்ரெஷர் பாக்ஸ், அந்த பொக்கிஷத்துக்குள்ள நம்ம எதை கொடுக்கிறோம்? இதெல்லாம் அதோட கேட்டு. கண் ஒரு வாசல், காது ஒரு வாசல், வாய் ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக பொக்கிஷத்துக்கு எதை அனுப்பி கொண்டிருக்கிறோம்? அதுதான் நம்ம வாயில என்ன செய்யும்? வெளிப்படும். வாசிக்கலாம். ஏசாயா 54 கடைசி வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இங்க ஒரு ஆயுதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ஆயுதம் என்னன்னு சொல்லி அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அந்த ஆயுதம் என்னது? நாவின் மூலமாக பேசப்படுகின்ற வார்த்தை. அது ஒரு ஆயுதமா? இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு நேரம் அதை தான் பார்த்தோம். நாம நன்றாக பயன்படுத்தினாலும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை பார்த்து எதை பயன்படுத்துகிறார்கள், அதுவும் முக்கியம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த குற்றப்படுத்துவாய்ங்கிறது எபிரேய மொழியில என்ன அர்த்தத்துல போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த எதிரான வார்த்தைகளை நாம் நம்முடைய ஜீவன் தரும் வார்த்தைகளை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு நாம மேற்கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தைகள் நம்மை மேற்கொண்டு விடும். மீறுதல்னு போடப்பட்டிருக்கு. அது என்ன செய்யுமா? நம்மள மேற்கொள்ளுமா அந்த எதிரான வார்த்தைகள். ஒருத்தங்க நம்ம குறித்து எதிராக சொல்லும் பொழுது, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னா நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த எதிர்மறையான வார்த்தையை என்னை விட்டு நான் என்ன செய்றேன்? அப்புறப்படுத்துகிறேன். நான் கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்றிருக்கிறேன். நீ பாவி அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், அவர் என்னை நீதிமானாக பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் பாவங்களற என்னை சுத்திகரிக்கிறதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக அவர் இருக்கிறார். அந்த கிருபை என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ செய்யறது எல்லாமே தோல்விதான்.
நீ எதை செஞ்சாலும் உனக்கு செய்ய வரலன்னு ஒருத்தங்க சொல்றாங்களா? இல்ல இல்ல, நமக்கு எதிரான அந்த ஆயுதத்தை நம்ம ஜீவனை கொண்டு நம்ம மேற்கொள்றது. இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தைய நான் என்ன செய்யறேன்? அப்புறப்படுத்துகிறேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சீசன்ல இது செஞ்சாதான் வாய்க்கும்னு இல்ல, எந்த சீசன்ல எதை செஞ்சாலும் அது என்ன செய்யும்? வாய்க்கும். ஏன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். மழையே பெய்யாத சீசன்னாலும் நம்ம ஒண்ணு விதைச்சிருந்தா அது என்ன செய்யும்? மழை பெய்யும். ஒருத்தங்களுக்கு தேவையே இல்லையா, ஒரு பொருளை விற்கிறோமா, தேவைகள் உண்டாகும். காற்றையும் காண மாட்டீர்கள், புயலையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த நோய் டாக்டர் இப்படிதான் சொல்லிட்டாரு, இதுல நீ சுகமாக முடியாது, ஏற்றுக்கொள்ளாதீங்க. டாக்டர் தானே சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன செய்யல? சொல்லல. அவருடைய வார்த்தை இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானாய்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு இந்த சாபம் இருக்குன்னு சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் கேன்சல் செய்கிறேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டா. உனக்குள்ள இந்த ஆவி இருக்குன்னு சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்ளாதீங்க. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எந்த ஆவியும் என்கிட்ட என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தம் மதில் போல என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில இருள் நிறைஞ்ச சூழ்நிலைகள் இருக்குதா? இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.